வெல்கம் டு அம்மாஸ் டெய்லி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை வடை. கடலைப்பருப்பு வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை நல்லா அலசி நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ கடலைப்பருப்பை நல்லா ஊற போட்டுக்கோங்க. உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஊற வச்ச கடலைப்பருப்பை 2 தடவையாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பை அரைக்கும்போது துளி கூட தண்ணி விடாமல் நல்லா புழிஞ்சு 1-2 அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம பருப்பை நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல பெருங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்கீரை இலை பெருசாக இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்ன இலையாக இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணலாம். இது ஓரளவுக்கு சின்ன இலையாக தான் இருக்குது, ஸோ நான் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நடுவில் ஏதாவது முருங்கைக்கீரையோட காம்பு ஏதாவது இப்படி இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வடையை வாயிலே வைக்க முடியாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி வடை மாதிரி தட்டி போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கையிலையும் நல்லா பச்சை தண்ணியில் நனைச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டுருங்க. வடையை உள்ளே போடும்போது நம்ம ஆயிலை சிம்மில் வச்சுக்கோங்க, மேலே தெரிக்காமல். வாழை இலையிலையும் பால் பேக்கெட்லேயும் கூட நீங்கள் தட்டி போடலாம். நம்ம கையிலே நல்லா வருது. பச்சை தண்ணியில் இது பண்ணிவிட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நல்லா தட்டி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான வடை இந்த முருங்கைக்கீரை வடை. போட்டோடனே திருப்பாதீங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு பொறுமையாக அடுத்த சைடு திருப்பி போடலாம். இப்போது ஒரு பக்கம் வெந்தோடனே மெதுவாக அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நல்லா ப்ரௌனாக வர்ற வரைக்கும் பொறுமையாக வேக வச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளோட கீரை வடை யம்மியாக இருக்கும். இந்த கீரையும் நல்லா வெந்திருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வெந்த பிறகு மெதுவாக பொறுமையாக எடுங்க. முருங்கைக்கீரையில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கனால, அயர்ன் இருக்கனால ஏதாவது ஒரு ஃபார்மில் வடையாவோ, கூட்டாவோ, பொரியலாவோ, சாம்பாராவோ எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு நாளாவது அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு, கோல்டன் ப்ரௌனாக வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் வச்சு இந்த ஆயில் இருந்ததுன்னா அது ட்ரெயின் ஆயிரும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மாவு அரைக்கும்போது தண்ணி தெளித்து அரைங்க, தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி அதிகமாக மாவில் இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ முடிஞ்ச வரை தண்ணியை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்தோன்னா நல்லா அந்த மாதிரி கிறிஸ்பி வடை எண்ணெய் குடிக்காமல் வரும். எடுத்தோடனையும் ஒரு பவுலில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. சூப்பர் ஹெல்த்தி முருங்கைக்கீரை வடை ரெடி. இதை பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை வடை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.